கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி செலுத்துவதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தேவன் ஸ்தோத்திர பலியை ரொம்ப விரும்புவார். அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அதனால நம்ம என்ன செய்வோம், நம்ம நல்லா துதிக்கணும். தேவனை தினமும் நம்ம துதிக்கும் பொழுது நீங்கள் இப்போ எந்த பிரச்சனையில் இருக்கீங்க, உங்கள் ஒரு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையெல்லாம் என்ன செய்யணும், தேவன் சமூகத்தில் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் ஸ்தோத்திரம் ஒரு நாளைக்கு 1000 ஸ்தோத்திர பலியை நீங்கள் தேவனுக்கு செலுத்தும் பொழுது சீக்கிரத்தில் அந்த பிரச்சனை வெளியே வந்துடுவீங்க. இப்போ குறிப்பாக சில வீட்டில் வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்த பந்தம், கூட பிறந்தவங்க எப்படி இருக்காங்க, ஏதாவது பாவ பழக்கத்துல அடிமையா இருக்காங்களா, அவங்களுக்காக நீங்க தேவன்கிட்ட நீங்க அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த துதி பலிகள் நீங்க எடுக்கும் பொழுது, தினமும் 1000 ஸ்தோத்திரங்களை நீங்க எடுக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சீக்கிரத்துல விடுதலை தருவார். அந்த நபரோடு தேவன் பேசி அந்த நபரை அந்த பாவத்திலிருந்து தூக்கி விடுதலை தந்துருவார். நீங்க கவனமா எடுக்கணும். அதிகாலையில் எடுக்கும் பொழுது அது ரொம்ப விசேஷமா இருக்கும். அதிகாலைங்கும் பொழுது நைட்டு 12 மணிலிருந்து அதிகாலை 4 மணிக்குள்ள நீங்க எந்த டைம் உங்களுக்கு முடியுமோ அந்த டைம்ல நீங்க இந்த 1 மணி நேரம் அந்த ஸ்தோத்திர பலிகளை நீங்க சொல்லும் பொழுது உங்க குடும்பத்துல பயங்கர விடுதலையை தேவன் கொடுப்பார். அதாவது கட்டில் இருக்கீங்களா, இல்ல பிசாசு பிடியா, இல்ல செய்வன கோளாறா, இல்ல ஏவல் வச்சிருக்காங்களா, உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது, உங்க வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள குழப்பம் இருக்கா, சமாதானம் இல்லாம இருக்கா, இல்ல பண கஷ்டமா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க இந்த டைம்ல நீங்க அதிகாலையில தேவனை நீங்க அந்த 1000 ஸ்தோத்திரங்களை தேவன் நாமத்தை உயர்த்தும் பொழுது உங்க குடும்பத்துல ஒரு விடுதலை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். அது மட்டுமல்ல, தேவனை துதிப்பது நமக்கு பெரிய பாக்கியம். நம்ம துதிக்க துதிக்க நம்ம சரீரம் விடுவிக்கப்படும். நம்ம சரீரத்துல ஒரு பலத்த விடுதலை வரும். நம்மளால நல்லா ஜெபிக்க முடியும், தேவனை ஆராதிக்க முடியும். நம்ம குடும்பமும் பயங்கரமா விடுவிக்கப்பட்டு நம்ம குடும்பத்துல சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். பாருங்க, அந்த கிருபையினால சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும்னு வசனம் சொல்லுது. அதனால நீங்க துதிக்கும் பொழுது, அந்த டைம்ல துதிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல ஒரு சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருவாராம். தேவன் உட்கார்ந்தா எப்படி இருக்கும், இந்த வீட்டில் எவ்வளவு சமாதானம், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு எனக்கு அந்த அதிகாலையில் எனக்கு ஜெபிக்க முடியாது, என் சரீரம் ஒத்து வராது அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருந்தா, நீங்க உங்களுக்கு எந்த டைம் முடியுமோ அந்த டைம்ல நீங்க இந்த 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம். உங்க சரீரத்தை தேவன், உங்க பலவீனத்தெல்லாம் பார்க்குற தேவன் தான். அதனால நீங்க பகல்ல எடுக்க முடியும்னாலும் நீங்க இந்த பகல்ல இந்த டயத்துல நீங்க ஒரு குறிப்பிட்ட டயத்துல விடாம அந்த டயத்தை தேவனுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க துதிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு பலத்த விடுதலை தருவார். நான் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்தோத்திர பலிகளை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் ஒரு 400 ஸ்தோத்திர பலி சொல்லி காமிக்கேன். நீங்க அதே போல நீங்க செலுத்துங்க. நீங்க 1000 ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. தேவன் உங்களுக்கு அற்புதமான விடுதலை கொடுத்து உங்க குடும்பத்தை உயர்த்துவாராக. ஆமென். நம்ம நாவை கரைப்படுத்தாதபடிக்கு, துதிக்கிற நாவை கரைப்படுத்தக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. யாரையும் சபிக்க கூடாது, யாரையும் தூசிக்க கூடாது, அப்புறம் யாரையும் குறை சொல்லக்கூடாது. உங்க நாவை நீங்க கவனமாய் நீங்க காத்து கொள்ளணும். அந்த நாவிலிருந்து தேவனை நீங்க துதிக்கும் பொழுது அது பலத்த வல்லமை அது மூலமா செயல்படும். அல்லேலூயா. நாம் துதிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் நாம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதை பார்க்கிற பிள்ளைகள், இதை கேட்கிற பிள்ளைகள், ஆண்டவர் நாங்கள் இணைந்து உங்க நாமத்தை நாங்கள் துதிக்க போறோம். எங்க நாவை சுத்திகரிங்க. எங்க நாவுல உங்களுடைய அக்கினியை போடுங்க. பரலோக அக்கினி எங்க நாவை தொடட்டும் ஐயா. ஒரு சுத்திகரிக்கப்பட்ட நாவாய், உம்மை துதிக்கிற நாவாய் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை பலப்படுத்தி தரும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானோடு இணைந்து துதிக்கிற அந்த அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே. பிள்ளைகள் விரும்புகிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பாக்கியத்தை கொடுத்து அவங்க துதிக்கிற வீரராய் எழுப்பும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. நம்முடைய பலத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் துதிக்க போறோம். கவனமா நம்ம இருதயம், நம்ம சிந்தனையும் தேவனுக்கு நேரா நம்ம எடுக்கணும். தேவன் இருக்கிறார், அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கார், அவர் பாதத்தில் இருந்து இந்த துதிகளை செலுத்துறோம் சொல்லி நீங்க அந்த மாதிரி உங்க இருதயத்தையும் உங்களுடைய சிந்தனை கொண்டு நீங்க அப்படி துதிக்கும் பொழுது உங்க சிந்தனை தேவனுக்கு நேராக செல்லும். அல்லேலூயா. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம். சோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கின பிதாவே ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்ட பிதாவே ஸ்தோத்திரம். என்னை நிலைப்படுத்தின பிதாவே ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். எம் எல்லோருக்கும் ஒரே பிதா
பிதாவே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஸ்தோத்திரம். நீதி உள்ள பிதாவே ஸ்தோத்திரம். அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே ஸ்தோத்திரம். நீதிமான்களின் பிதாவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு பிதாவே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கும் பிரியமா இருக்கும் பிதாவே ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்பா. உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம். மகா தேவனே ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே ஸ்தோத்திரம். அன்புக்கு சமாதானத்துக்கு காரணராகிய தேவனே ஸ்தோத்திரம். அனாதி தேவனே ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம். கிருப உள்ள தேவனே ஸ்தோத்திரம். கிருபனால் அழைத்த தேவனே ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம். எஸ்ரேலின் தேவனே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம். தாவீதின் தேவனே ஸ்தோத்திரம். தானியேலின் தேவனே ஸ்தோத்திரம். ஷாத்ராக், மேஷக், ஆபேத், நேகா என்பவரின் தேவனே ஸ்தோத்திரம். பிதாமாகிய தேவனே ஸ்தோத்திரம். எங்கள் பிதாக்களின் தேவனே ஸ்தோத்திரம். என் தகப்பனுடைய தேவனே ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்குகளின் தேவனே ஸ்தோத்திரம். மலைகளின் தேவனே ஸ்தோத்திரம். சர்வ பூமியின் தேவனே ஸ்தோத்திரம். சர்வத்திற்கும் மேலான தேவனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே ஸ்தோத்திரம். உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோப்பில் அரசலாகிற தேவனே ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம். வல்லமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். சமுத்திரத்தின் பெருமையும் ஆளுகிற தேவனே ஸ்தோத்திரம். மெய்யான தேவனே ஸ்தோத்திரம். ஒன்றான மெய்தேவனே ஸ்தோத்திரம். பிதாவாகிய ஒரே தேவனே ஸ்தோத்திரம். ஒருவராய் ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரம். சத்திய தேவனே ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களின் தேவனே ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம். நம்பிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே ஸ்தோத்திரம். நீதியை சரிகட்டும் தேவனே ஸ்தோத்திரம். நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனே ஸ்தோத்திரம். என் தேவனே, என் தேவனே ஸ்தோத்திரம். என்னை பெற்ற தேவனே ஸ்தோத்திரம். என்னை காண்கின்ற தேவனே ஸ்தோத்திரம். தரிசனமாகிற தேவனே ஸ்தோத்திரம். மாம்சமுன யாவருடைய ஆவிகளுக்கு தேவனே ஸ்தோத்திரம். என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனே ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் ஜீவிக்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா. என்றென்றைக்கு ராஜரீகம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனே ஸ்தோத்திரம். தேவர்களுக்கு தேவனே ஸ்தோத்திரம். ராஜாவாகிய என் தேவனே ஸ்தோத்திரம். பெரிய தேவனே ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தின் தேவனே ஸ்தோத்திரம். குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே ஸ்தோத்திரம். விளையச் செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம். பாவிகள் மேல் சினங்கொள்ளுகிற தேவனே ஸ்தோத்திரம். எரிச்சல் உள்ள தேவனே ஸ்தோத்திரம். மன்னிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரம். என் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம். எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம். நித்யானந்த தேவனே ஸ்தோத்திரம். பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறபோல் அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம். பொய்யுரையாத தேவனே ஸ்தோத்திரம். தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம். எம்மை பிரகாசிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே ஸ்தோத்திரம். தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பும் தேவனே ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறை ராஜரகம் பண்ணும் தேவனே ஸ்தோத்திரம். சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே ஸ்தோத்திரம். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பா. கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிகாரியாக கர்த்தரே ஸ்தோத்திரம். உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிசுத்தராகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம். நீதி உள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நீதியா இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நித்திய வெளிச்சமான கர்த்தரே ஸ்தோத்திரம். மாம்சமனை யாவரும்
இருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எபிரேயருடைய தேவனே ஆகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். எனக்கு துணை செய்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். என்னை நியாயம் விசாரிக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன் செல்லும் எங்கள் தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆவியா இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரையா. கர்த்தர் பெரியவரே, மிகவும் துதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் உத்தமரே ஸ்தோத்திரம். சத்தியபரனாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். வல்லமுள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம். வானத்துக்கும் தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சர்வலோகத்திற்கும் நீர் ஆண்டவர் அல்லவா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம். மகத்துவமான ராஜாவே ஸ்தோத்திரம். மகாராஜாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் ராஜாவே ஸ்தோத்திரம். சாலமின் ராஜாவே ஸ்தோத்திரம். நீதியின் ராஜாவே ஸ்தோத்திரம். நிர்மல ராஜாவே ஸ்தோத்திரம். நித்திய ராஜாவே ஸ்தோத்திரம். அழிவில்லாத ராஜாவே ஸ்தோத்திரம். அத்தரிசனமுள்ள ராஜாவே ஸ்தோத்திரம். யூதருடைய ராஜாவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே ஸ்தோத்திரம். யாக்கோப்பின் ராஜாவே ஸ்தோத்திரம். எஸ்ரனின் ராஜாவே ஸ்தோத்திரம். சியோன் மீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெய கெம்பீரமுள்ள ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம். அதிபதிகளுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம். பூமி அனைத்திற்கும் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் பயங்கரமானவரே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம். சமாதான காரணரே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே ஸ்தோத்திரம். பிரபுகள் ஆவியை அடக்குவரே ஸ்தோத்திரம். பிரபுகளை மாயமாக்குறவரே ஸ்தோத்திரம். சதா கலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறவரே ஸ்தோத்திரம். என் ராஜாவே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் செல்லும். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மகா பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்தரே ஸ்தோத்திரம். பரிசுத்த பிள்ளையே ஸ்தோத்திரம். நித்தியவாசியான பரிசுத்தரே ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்திரம். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உமது நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்வார் ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம் கர்த்தர் சமாதானம் அளிக்கிறவர் ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா தம் சமூகம் அளிக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம். யெகோவா நிசி கர்த்தர் ஜெயங்கொடியானவர் ஸ்தோத்திரம். யெகோவா இலியோன் உன்னதமான கர்த்தர் ஸ்தோத்திரம். யெகோவா ரோஹி கர்த்தர் மேய்ப்பரானவர் ஸ்தோத்திரம். யெகோவா சிக்கேனோ நீதியா இருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். யெகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தர் ஸ்தோத்திரம். யெகோவா மகாதீஸ் பரிசுத்தமாக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம். யெகோவா ரொபேகா குணமாக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம். யெகோவா ஒசேனா உருவாக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹின் நம்முடைய தேவன் ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹின் உன்னுடைய தேவன் ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹே என் தேவன் ஸ்தோத்திரம். எலோஹிம் எங்கு நிறைந்தவர் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் சர்வ வல்லமுள்ளவர் ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த உங்க நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்க இன்பமான நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். ஊற்றுன்ற பரிமளம் தைலம் போலிருக்கும் உங்க நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் பயங்கரமான உங்க நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். வல்லமில் பெரிய உங்க நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். மகிமை பொருந்திய உங்க நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகத்துவமான உங்க நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலான உங்க நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கு மேலான உம்முடைய மகிமை உள்ள நாமத்துக்காய் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். உங்க நாமம் சமீபமாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உமது நாமம் பலத்த துருகம், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம், சத்திய ஆவியே ஸ்தோத்திரம், கிருபையின் ஆவியே ஸ்தோத்திரம், மகிமை உள்ள ஆவியே ஸ்தோத்திரம், ஜீவனின் ஆவியே ஸ்தோத்திரம், பிதாவின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், உணர்வுள்ள ஆவியே ஸ்தோத்திரம், பலனுள்ள ஆவியே ஸ்தோத்திரம், உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம், உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஞானத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், கர்த்தரின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம், நித்திய ஆவியானவரே ஸ்தோத்திரம், உன்னதரின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தமுள்ள ஆவியே ஸ்தோத்திரம், குமாரன் ஆவியே ஸ்தோத்திரம், புத்திர சிவிகாத்தின் ஆவியே ஸ்தோத்திரம், நல்ல ஆவியே ஸ்தோத்திரம், தேற்றரவாளனை ஸ்தோத்திரம், விண்ணப்பத்தின் ஆவியை ஸ்தோத்திரம், வைராக்கியம் வாஞ்சையாய் இருக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எமது விளைவினங்களில் உதவி செய்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அசைவாடும் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆலோசனின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், நிலைவரமான பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், நியாயத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், சுட்டெரிப்பின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெள்ளமுள் சத்துரு வரும்போது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றும் ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அல்பா ஒமேகாவே ஸ்தோத்திரம், ஆதி அந்தமானவரே ஸ்தோத்திரம் ஐயா. சிருஷ்டிக்கும் ஆதியா இருப்பவரே ஸ்தோத்திரம், முந்தினவரும் பிந்தினவருமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. பிந்தினரோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் அப்பா. இருந்தவரே ஸ்தோத்திரம், இருக்கின்றவரா இருக்கிறவரே ஸ்தோத்திரம், வரப்போகிறவரே ஸ்தோத்திரம், அன்பாக இருக்கிறவரே ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே ஸ்தோத்திரம் அப்பா. வானங்களில் உயர்ந்தவரே ஸ்தோத்திரம் ஐயா. தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறவரே ஸ்தோத்திரம், சகல துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருப்பவரே ஸ்தோத்திரம், தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் ஸ்தோத்திரம் அப்பா. உன்னதமானவரே ஸ்தோத்திரம், மகா உன்னதமானவரே ஸ்தோத்திரம், மகா பலனுள்ளவரே ஸ்தோத்திரம், மகா நீதிபரரே ஸ்தோத்திரம், மகா சௌந்தரியம் உள்ளவரே ஸ்தோத்திரம், நீதியின் சூரியனை ஸ்தோத்திரம், நீதி உள்ள நியாயாதிபதியை ஸ்தோத்திரம், நீதியின் செம்மைமானவரை ஸ்தோத்திரம், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்பவரை ஸ்தோத்திரம், நீதினால் நியாயத்தினால் பிரியப்படுகிறவரை ஸ்தோத்திரம், நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம், குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறவரை ஸ்தோத்திரம் அப்பா. நியாயத்தின் நெறிகளை தற்காப்பவரை ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியின் துதியும் முளைக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நியாய பிரமாணிகரே ஸ்தோத்திரம், உம்முடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், ஆகவே ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவரை ஸ்தோத்திரம், ஒப்பற்றவரை ஸ்தோத்திரம், மாசில்லாதவரை ஸ்தோத்திரம், குற்றமற்றவரை ஸ்தோத்திரம், இரட்சகரை ஸ்தோத்திரம், துருகமே ஸ்தோத்திரம், கேடகமே ஸ்தோத்திரம், உயர்ந்த அடைக்கலமே ஸ்தோத்திரம், கோட்டையும் அருணுமே ஸ்தோத்திரம், அனுகூலமான துணையை ஸ்தோத்திரம், இரட்சணிய கொம்பை ஸ்தோத்திரம், ரட்சிப்பின் அதிபதியை ஸ்தோத்திரம், ஆத்தும நங்குரமே ஸ்தோத்திரம், ஆத்தும நேசரை ஸ்தோத்திரம், ஆத்தும மனவாளனை ஸ்தோத்திரம், பிளவுண்ட மலையை ஸ்தோத்திரம், பள்ளதாக்கின் லீலியை ஸ்தோத்திரம், சாரோனின் ரோஜாவை ஸ்தோத்திரம், மருதோன்றி பூங்கத்தை ஸ்தோத்திரம், வெள்ளை பொல் செண்டை ஸ்தோத்திரம், முற்றிலும் அழகானவரே ஸ்தோத்திரம், 10,000களில் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேனிலும் வாய் மதுரமானதை ஸ்தோத்திரம், வெண்மை சிவப்புமானவரை ஸ்தோத்திரம், விடிவெளி நட்சத்திரமே ஸ்தோத்திரம், கிச்சிலி மரமே ஸ்தோத்திரம், வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கு ஒப்பார்க்கிறவரை ஸ்தோத்திரம், கண்ணீர்களால் நேசிக்கப்படுகிறவரை ஸ்தோத்திரம், உத்தமர்களால் நேசிக்கப்படுகிறவரை ஸ்தோத்திரம், எங்கள் நேச குமாரனை ஸ்தோத்திரம், அன்பின் குமாரனை ஸ்தோத்திரம், உன்னதமான தேவ குமாரனை ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே ஸ்தோத்திரம், மனுஷ குமாரனை ஸ்தோத்திரம், பூர்ணார்ண குமாரனை ஸ்தோத்திரம், தாவீதின் குமாரன் அழைக்கப்பட்டவரை ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரை ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் பூரணரை ஸ்தோத்திரம், பூரண சக்குனரை ஸ்தோத்திரம், பூரண ஞானமுள்ளவரை ஸ்தோத்திரம், உலகின் ஒளியை ஸ்தோத்திரம், மெய்யான ஒளியை ஸ்தோத்திரம், எந்த மனுஷனி பிரகாசிக்கிற ஒளியை ஸ்தோத்திரம், ஜாதிகளுக்கு ஒளியை ஸ்தோத்திரம், உண்மை உள்ள சாட்சியை ஸ்தோத்திரம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை ஸ்தோத்திரம், தேவ ஆட்டுக்குட்டியை ஸ்தோத்திரம், ஒரே மேய்ப்பனை ஸ்தோத்திரம், நல்ல மேய்ப்பனை ஸ்தோத்திரம், பெரிய மேய்ப்பனை ஸ்தோத்திரம், ஆடுகளுக்கு தன் ஜீவனையே கொடுத்தவரை ஸ்தோத்திரம், பிரதான மேய்ப்பரை ஸ்தோத்திரம், மேய்ப்பரும் கண்காணிமானவரை ஸ்தோத்திரம், எங்களுடைய மீறுதல் நிமித்தம் நீர் காயப்பட்டீரே, வாதிக்கப்பட்டீரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய அக்கிரமம் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய பாவங்களை சிலுவையில் மேல்
சுமந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தீங்களப்பா. எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்காக ரத்தம் சிந்தினரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி நீர் ஏற்றினரே, ஸ்தோத்திரம். எம் ஒவ்வொருக்காய் மரணத்தை ருசி பார்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிசிக்கப்பட்டீரே, ஸ்தோத்திரம். மனுஷரால் நிந்திக்கப்பட்டீரே, ஸ்தோத்திரம். ஜனங்களால் அவமதிக்கப்பட்டீரே, ஸ்தோத்திரம். அக்கிரமங்களில் ஒருவராக எண்ணப்பட்டீரே, ஸ்தோத்திரம். அக்கிரமக்காராகிய எங்களுக்காக நீர் வேண்டிக் கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய குணமாக்கு தழும்புகளுக்காய் ஸ்தோத்திரம். உயிர் தெளிந்தவரே, ஸ்தோத்திரம். உயிர் தெளிந்தல ஜீவமானவரே, ஸ்தோத்திரம். வலியும் சத்தியமும் ஜீவனுமானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. முதற் பேரானவரே, ஸ்தோத்திரம். முதற் பலனானவரே, ஸ்தோத்திரம். நானே வாசல் என்றவரே, ஸ்தோத்திரம். மரணத்தை வென்றுவரே, ஸ்தோத்திரம். பாதாளத்தை வென்றுவரே, ஸ்தோத்திரம். மரணத்துக்கும் பாதாளத்துக்குற திறவுகளை உடையவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. தாவீதின் திறவுகளை உடையவரே, ஸ்தோத்திரம். ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து இறங்கின அப்பமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவ அப்பமே, ஸ்தோத்திரம். ஜீவ நதியே, ஸ்தோத்திரம். ஜீவத்தை நீர் ஊற்றே, ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே, ஸ்தோத்திரம். ஜீவனை தீர்க்கும் ஆயுசுமானவரே, ஸ்தோத்திரம். ஜீவ வார்த்தையை, ஸ்தோத்திரம். ஜீவ ஒளியை, ஸ்தோத்திரம். ஒளியை வெளிப்படுத்தினவரே, ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கண்மலையை, ஸ்தோத்திரம். நித்திய கண்மலையை, ஸ்தோத்திரம். ஞான கண்மலையை, ஸ்தோத்திரம். என்னை ஜெனிப்பித்த கண்மலையை, ஸ்தோத்திரம். என் இருதயத்தின் கண்மலையை, ஸ்தோத்திரம். என் திலனாகிய கண்மலையை, ஸ்தோத்திரம். நான் எப்பொழுது வந்தடைத்தக்க என் கண்மலையே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் மீட்பரே, ஸ்தோத்திரம். என் சகாயரே, ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை, ஸ்தோத்திரம். என் நாயகனே, ஸ்தோத்திரம். என் சிருஷ்டிகரே, ஸ்தோத்திரம். என் சிநேகிதரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் இன்பமானவரே, ஸ்தோத்திரம். என் புகழ்ச்சி நீரே, ஸ்தோத்திரம் அப்பா. என் ரட்சிப்புமானவரே, ஸ்தோத்திரம். என் ரட்சிப்பின் பலனே, ஸ்தோத்திரம். என் பலனின் கீதமானவரே, ஸ்தோத்திரம். என் ஜீவனின் பலனானவரே, ஸ்தோத்திரம். என் வெளிச்சமானவரே, ஸ்தோத்திரம். என் பரிசுத்தமானவரே, ஸ்தோத்திரம். என் புகலிடமே, ஸ்தோத்திரம். என் மகிமையை, ஸ்தோத்திரம். என் தயபாரரே, ஸ்தோத்திரம். என் மறைவிடமே, உமக்கு ஸ்தோத்திரம். என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவரே, ஸ்தோத்திரம். என் சுதந்திரத்தை காப்பாற்றும் கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவனுள்ள தேசத்தில் என் பங்காயிருக்கிறவரே, ஸ்தோத்திரம். என் இளவேதின் நாயகனே, ஸ்தோத்திரம். என் எஜமானனே, ஸ்தோத்திரம். என் நேசர் என்னுடையவரே, ஸ்தோத்திரம். என்னை விசாரிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுல 400 ஸ்தோத்திர பலிகளை நான் இதை சொல்லியிருக்கிற தேவனை உயர்த்தி இருக்கிறேன். இது போல இன்னும் மீதியானதையும் 1000 ஸ்தோத்திரம் உங்களுக்கு வேண்டும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மீதியான ஸ்தோத்திர பலியும் உங்களுக்கு நாங்கள் இதே மாதிரி தேவனை உயர்த்தி உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்க இதை பார்த்து நீங்க இப்படியே தேவனை உயர்த்தணும், அவர் நாமத்தை உயர்த்தணும். உயர்த்தி சொல்லும் பொழுது அந்த தடையெல்லாம் விலகி போயிடும். ஒவ்வொரு நாளும் நீங்க துதிங்க, கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கள்லாம் பாருங்க, நிறைய மெசேஜ் இருக்கு, அது ரொம்ப பிரோஜனமா இருக்கும். அதை பாருங்க, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வேற உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும், என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், எப்படி சில வேதத்தோட டவுட்டு, இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த டவுட்லாம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபித்து பதில் சொல்லுகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.